கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள். இந்த பதிவில் வரக்கூடிய 2024 புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்களை தான் 12 ராசிகளுக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய 2024 ஆங்கில புத்தாண்டு 1/1/2024 வருது. அந்த புத்தாண்டு பலனை தான் நான் 12 ராசிகளுக்கும் விரிவாக சொல்ல போகிறேன். 2024 புத்தாண்டு பலன்களை முதல்ல பொது பலனாக சொல்லி நாட்டுக்கு என்ன நேரும், பொதுவாக உலக மக்களுக்கு என்ன நேரும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா கவனமாக நீங்கள் கேட்டு நான் சொல்கிறத பயன்படுத்திக்கிட்டால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஜனவரி முதல் டிசம்பர் வரை, முதல் மாதம் ஜனவரி. எப்படி 12 ராசிகளுக்கும் மேஷம் முதல் மீனம் வரன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி மாதங்களும் ஜனவரி முதல் டிசம்பர் வரை சொல்லப்படுது. இந்த ஜனவரி முதல் டிசம்பர் வரைக்கு உண்டான பலன்கள் தான் இதில் அடங்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த 1/1/2024 அதனுடைய கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா பிறவி இன்னும் ஒன்று தான் வருது, வாழ்வு இன்னும் ஒன்று தான் வருது, மொத்த கூட்டுத்தொகையும் ஒன்று தான் வருது. அப்போது சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றிருக்கு. இந்த வரக்கூடிய வருடம் சூரியனோட ஆதிக்கம் பெற்றிருக்கு. அன்றைக்கு என்ன கிழமை? திங்கட்கிழமை. திங்கட்கிழமை யாருக்குரியது? சந்திர கிரகத்துக்குரியது, சந்திரனுக்குரிய கிரகம். அப்போது சூரியன் சந்திரன் இந்த ரெண்டுமே வலிமை பெற்றதாக இந்த ஆண்டு விளங்க போகுது. அன்றைய திதி என்ன? பஞ்சமி திதி, தேய்பிரை பஞ்சமி, கிருஷ்ணபட்ச பஞ்சமின்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்று பஞ்சமியும் இருக்கிறது, சஷ்டியும் இருக்கிறது. அந்த இரவு புத்தாண்டு பிறக்கிறது இல்லையா 12 மணி, அப்பொழுது பஞ்சமி தேதி இருக்கிறது. அடுத்த நாள் சூரிய உதயத்திற்கு அப்புறம் அந்த அடுத்த நாள் பகலிலிருந்து சஷ்டி தேதி ஆரம்பிக்கிறது. அப்போது 2 தேதியும் ஒன்றாக வருகிறது. அதற்கு அதிதி என்று சொல்வார்கள். அன்றைய நட்சத்திரம் மகம். மகம் நட்சத்திரத்திலே இந்த புத்தாண்டு பிறக்கிறது. இப்படி பார்க்கும் பொழுது அந்த சூரியனுடைய அம்சமாக சிவனையும் சந்திரனுடைய அம்சமாக சக்தியும் நம்ம கண்டிப்பாக வழிபடணும். அந்த சிவசக்தி தத்துவமான வடிவமான அந்த அர்த்தநாரீஸ்வரர் வணங்கி வந்தால் உங்களுக்கு எல்லா நலமும் நன்மையும் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம். கேதுவுடைய நட்சத்திரம். அந்த மகத்துக்கு அதிதேவதை சுக்கிரன் சொல்லப்படுது. அப்போது அடுத்த வருடம் இந்த 2024 ஆசை இல்லாமல் பேராசை எல்லோரும் மக்கள் மனதிலும் வரப்போகிறது. பஞ்சம் பட்டினி தலை விரித்தாடப் போகிறது. புயல் காற்று மழை ஓங்கி வீசப்பட போகிறது. நிலநடுக்கம் ஏற்பட போகிறது. நீரால் கிருமிகள் பரவும் அபாயம் இருக்கிறது. அண்டை நாடுகளுடன் போர் நடக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. எல்லாமே நடக்கும். என்ன இவ்வளோ சொல்கிறீங்களே, பயமாக இருக்க, எல்லாமே ஒன்று நல்லதாகவே எதுவுமே நீங்கள் சொல்லலையே அப்படின்னு கேட்கலாம். எப்பயுமே நல்லதை முதலில் சொல்வது, கெட்டதை பின்னால் சொன்னால் எல்லோருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த புதன் கிரகமும் இந்த புத்தாண்டு பிறக்கும் போது சாதகமான இடத்தில் இருப்பதால் புதனுக்கு என்ன சொல்லுவாங்க? ஒத்து போகக்கூடிய கிரகம்னு சொல்லுவாங்க. 9 கிரகத்திலேயே புதனுக்கு மட்டும்தான் ஒத்து போகக்கூடிய கிரகம் சொல்லுவாங்க. அட்ஜஸ்டபிள் பிளானட் சொல்லுவாங்க. அப்போது புதன் கிரகம் மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும். எல்லாரோடையும் இணக்கமாக இருக்கணும். யாரோடையும் விரோதம் பண்ணக்கூடாது. வம்பு வழக்குகள் ஆரம்பிக்கும்படி செய்யக்கூடாது. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இருந்தால் தான் நம்ம உறவுகள் நட்புகள் நல்லாயிருக்கும், ஊரும் நல்லாயிருக்கும், நாடும் நல்லாயிருக்கும். ஒருத்தரை ஒருத்தர் விமர்சிப்பதும் ஒருவர் மீது ஒருவர் புகார் அளிப்பதும் பொறாமைப்படுவதும் கூடவே கூடாது. பஞ்சம் பட்டினி கண்டிப்பாக வரும். அப்போது உணவு தானியங்கள் பற்றாக்குறை ஏற்பட போகிறது. காய்கறிகள் விலை அதிகரிக்கும். இதில் இப்போ ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்கிறேன். இது அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் இந்த பலன் கிடைக்கும். ஏப்ரலுக்கு அப்புறம் தமிழ் புத்தாண்டு வருது. தமிழ் புத்தாண்டு வருவதாலும் பெரிய கிரகமான சுப கிரகமான குரு பெயர்ச்சி ஆவதாலையும் இந்த மக்கள் பட்ட கஷ்டங்கள், இந்த ஒரு 3-4 மாதங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். அதுக்கப்புறம் வழி பிறக்கும். கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். அண்டைய நாட்டில் வரலாம் போர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ போர் வந்துட்டால் ஒவ்வொரு நாட்டிலும் ஏற்றுமதி இறக்குமதி கண்டிப்பாக பாதிக்கப்படும். போக்குவரத்து தடைபடும். தரைவழி போக்குவரத்துலாம் துண்டிக்கப்படும். இது மாதிரிலாம் நடக்கும். கடுமையான சேதம் ஏற்படும். இதுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சொல்கிறோம் இல்லையா, அவங்கக்கிட்டையும் திருப்பி போர் இப்போ நிறுத்தப்பட்டுன்னு சொல்லியிருக்கு. அது மீண்டும் தொடரும். இந்த ஒரு 3-4 மாதங்கள் மீண்டும் தொடரும்.
தொடர்ந்து அதுக்கப்புறம் தான் அது சீர் செய்யப்படும். இந்த சூரியனும் சந்திரனும் உள்ள விசேஷம் அடுத்த வருடம் வருதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போது சூரியனுடைய அம்சம் வட இந்தியாவில் பிரதிபலிக்கும், சந்திரனுடைய அம்சம் தென்னிந்தியாவில் பிரதிபலிக்கும். இது ஏன்னு சொன்னால் ஜோதிடர்கள் ஆன்மீக பிரிவுகளுக்கு கண்டிப்பாக தெரியும். வட இந்தியான்னு சொல்லக்கூடிய அந்த நார்த் இந்தியன் அவங்களாம் வந்து கடைபிடிக்கிறது சூரியனை வச்சு தான் ஜோதிடம் கணித்து பார்ப்பாங்க. அதே மாதிரி தென்னிந்தியாவில் இருக்கவங்க சந்திரனை வச்சு தான் பார்ப்பாங்க. அதனால்தான் அந்த வட இந்தியாவுக்கு சூரியனும் தென்னிந்தியாவுக்கு சந்திரனும் அப்போ ரெண்டும் சேர்ந்து தான் அடுத்த வருஷமாக சொல்லப்படுது. அதனால் வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் உள்ள மக்களும் ஒன்றிணைந்து உலக அமைதிக்காக வழிபடணும்னு சொல்லி 11 நாளில் உங்களின் A to Z பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு. புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம், சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம், பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக செய்வினை, வியாபார முடக்கம், உடல்நலக் கோளாறு, நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் 100% தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினி குட்டியும் கிடைக்கும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்களை. 2024 ஆங்கில புத்தாண்டு பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது கன்னிராசி பற்றி சொல்ல போகிறேன். கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்க போகுது. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க. இந்த 2024 உங்களுக்கு கண்டிப்பாக அந்த புத்தாண்டு சொல்கிறோம் இல்லையா, புதிய ஆண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் உண்மையாக போகுது. அந்த புத்தாண்டு புதிய ஆண்டாக தான் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போயிடுது. நல்ல பலன்களை கண்டிப்பாக அனுபவிப்பீங்க. பரவாயில்லையே, நம்ம வந்துட்டோமே, நம்ம நம்பிக்கை வீண் போகலை அப்படின்னு கண்டிப்பாக நினைப்பீங்க. அப்போது நான் சொல்ல போகிறத கேட்டு கவனமாக நடந்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லபடியாக வாழ்க்கையில் ஜெயிப்பீங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்னோடய குருநாதர் நான் நினைக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மாதிரி மகாகாளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். கன்னிராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்துலையும் கருத்தாக பேசுவாங்க, கலகலப்பாக இருப்பாங்க, நல்ல ஒரு திறமை படைத்தவங்கள தான் இருப்பாங்க. வாய் சொல் வீரன் அப்படின்னு சொல்லுவாங்க, வாய் சொல்லில் வீரர் சொல்லுவாங்க. ஆனால் ஆனந்தால் பெண் இருந்தாலும் நல்லா பேசுவாங்க, பேசி பேசி எல்லாருமே கவர்ந்துருவாங்க. அப்பேற்பட்டவங்க தான் அந்த கன்னிராசிக்காரங்க. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேசுவாங்க, பேச்சாலேயே வருமானத்தை பெருக்கிக்குவாங்க. அதுதான் பெரும்பாலும் கன்னிராசியில் இருக்கவங்கெல்லாம் பேச்சாளர்களாக இருப்பாங்க, வாயால் சொல்லி பழிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இது மாதிரிலாம் தான் இருப்பாங்க கண்டிப்பாக. அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்பேற்பட்ட அந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த 2024 வருடம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நல்லா தான் இருக்க போகுது. இதனால் வரைக்கும் இந்த குரு மறைஞ்சி குரு பயிற்சி வரப்போகுது. அப்போ நல்ல ஸ்தானத்தில் குரு வரப்போகிறாரு. உங்களுக்கு நல்ல ஸ்தானத்தில் குரு வரப்போகிறாரு. இது வரைக்கும் அஷ்டம குருவாக இருந்தார் இல்லையா, அதனால் விலகி நல்ல 9ஆவது குரு வரப்போகிறாரு. சனி பயிற்சி உங்களுக்கு நல்லதாக இருக்குது. 5 சனி 6 சனி வந்திருக்காரு. ராகுகேது மட்டும்தான் கொஞ்சம் சுமாராக இருக்குது. அதுனால் பரவாயில்லை. பெரும்பாலும் கிரகங்கள் நல்லா இருக்கும்போது அது கொஞ்சம் நஞ்சம் இருக்க தான் செய்யும். அதை பற்றி கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கன்னிராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பயணங்களை மேற்கொள்ள போகிறீங்க. இது வரைக்கும் போகாத ஊருக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. கண்டிப்பாக திட்டம் தீட்டணும் நீங்கள். ஏன்னா நீங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக செய்வீங்க. பிளான் போட்டு செய்கிறதுல நீங்கள் உங்களை அடிச்சிக்க யாரும் இல்லை. அப்போ அது மாதிரி நீங்கள் இப்போவே நீங்கள் தயாராகிடுங்க. அடுத்த வருஷத்தில் நம்ம என்னென்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு பிளான் போட்டுங்க. அதன்படி நீங்கள் நடங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அப்போது நிறைய பயணங்கள் ஏற்படும். அது வந்து பயனுள்ளதாக இருக்கும், நல்ல வருமானத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும். ஒவ்வொரு பயணமும் வருமானத்தை தரக்கூடியதாக தான் இருக்கும். புது புது உறவுகள் நட்புகள்லாம் ஏற்படும். அதெல்லாம் நீங்கள் வந்து இங்கே தான் நான் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். கன்னிராசிக்காரங்களுக்கு அந்த புதுசாக வரக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் நீங்கள் அதை வந்து தொடர்ந்து அதை வச்சுக்கணும். அது உங்கள்கிட்ட மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச நாளுக்கு வச்சுருந்து அதை விட்டுறீங்க. நான் நிறைய கன்னிராசிக்காரங்களை பார்த்துருக்கேன். அது தவறு. அதனால் தொடர்ந்து அதை நீங்கள் கடைப்பிடிச்சி வரணும். அந்த டச் இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த டச் இருக்கணும். இப்போது ஒரு பாட்டு பாடிக்கினே இருக்க ஒரு பாடகர் இருக்காருன்னா பாடிக்கினே இருக்கணும் அவர். அப்போ தான் அது பாட ராகம் வரும். ஒரு டான்ஸர்னால் ஆட ஆட்டம் வரும், பாட பாட்டு வரும். அதுதான் உண்மை. அதேனாலே அந்த டச் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த தொடர்புகளால் பலன்கள் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திப்பீங்க. கன்னிராசிக்கார பெண்கள் வந்து நல்லா சிறந்து விளங்குவாங்க. அவங்க நினச்சதெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். புதுவிதமான பொருட்கள் வந்து சேரும், நூதனமான பொருட்கள். அதாவது இந்த பொருள் வாங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினச்சிருப்பீங்க ரொம்ப நாளாக, அது கண்டிப்பாக வீடு வந்து சேரும். இது மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் உங்கள்கிட்ட விரும்பி வந்து பழகுவாங்க.
அக்கம் பக்கத்தில் இது வரைக்கும் சண்டை சச்சரவு போட்டு விலகியிருப்பாங்க. அது நட்பு உறவாக கூட இருக்கட்டும். அவங்களே வந்து விரும்பி வந்து பழகுவாங்க. உங்களுக்கு அந்த அதை தான் சொல்கிறேன். ஒரு நல்ல நேரம் வரும்போது உங்கள் முகமும் அந்த பிரகாசமாகும். நல்ல கிரகங்கள், நல்ல தன்மை, இறைத்தன்மை, சூழ்நிலை எல்லாமே சாதகமாக இருக்கும்போது ஒருத்தர் போய் பார்த்தங்கனாலே ஒரு முகத்தை பார்த்தாலே நல்லா இருக்காருன்னா அவர்கிட்ட நம்ம பழக சொல்லுவோம், பேச சொல்லுவோம். உம்முன்னு இருக்கிறவங்ககிட்டையும், கோவப்படுறவங்ககிட்டையும், எப்பவுமே அழுதுனே இருக்கவங்ககிட்ட போய் நம்ம என்ன பேச முடியும்? அதெல்லாம் தான் உங்களுக்கு அந்த முகத்தை வந்து பார்த்துருவாங்க. அந்த முகம் பிரகாசமாக இருக்கும். இந்த 2024 உங்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு அதுக்குண்டான அமைப்பு அமையக்கூடிய விஷயம் இருக்குது. அப்போ அதை பார்த்துட்டே வந்து பழகுவாங்க. நீங்கள் அவங்கள தக்க வச்சுக்கங்க. அவங்களுக்கு நட்பு வாங்கி நீங்கள் ஒரு உதவி பண்ணுவாங்க, அவங்க ஒரு உதவி பண்ணுவாங்க. இது மாதிரி பண்ணிட்டு வாங்க, நல்லது நடக்கும். இது இல்லாமல் கன்னிராசியில் பிறந்த தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாமே சிறந்த விளங்க போகிறாங்க. தொட்ட தொழுங்குன்னு சொல்லியிருக்கேன்ல, அதனால் புதுசாக ஆரம்பிக்கலாம். கிளைகள் போடலாம், பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணலாம். வியாபாரமாக இருந்தாக்கா அதை டெவலப் பண்ணலாம். அதுக்கு வந்து கூட சப்போர்ட்டாக வருவாங்க, எல்லோரும் வந்து பண்ணுவாங்க. இதில் நான் இன்னொன்று சொல்லி ஆகணும். கன்னிராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் எப்படின்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு புதன் தான் அதிபதி, கன்னிராசிக்காரங்களுக்கும் புதன் அதிபதி. ஆனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், மிதுன ராசிக்காரத்தில் பிறந்த ஆணும் பெண்ணுமே அந்தந்த ராசியில் பிறந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து பண்ணால் நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கன்னிராசி பெண்கள் நல்லா கேட்டுங்க. கன்னிராசி பெண்கள் சிம்மராசி ஆண்களோட பழகும் போதும், அதே மாதிரி சிம்மராசி பெண்கள் கன்னிராசிக்காரங்களோட பழகும் போதும் கண்டிப்பாக நல்லது நடக்கும். பக்கத்து ராசி இல்லையா, அது பண்ணும்போது அது கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஏன்னா சிம்மராசிக்கு அதிபதி சூரியன், கன்னிராசிக்கு அதிபதி புதன். சூரியனும் புதனும் எப்பயுமே நெருக்கமாக தான் இருப்பாங்க. அந்த புதன் கிரகம் பார்த்திங்கனாக்கா சூரியனுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும். அது சுழற்சிலையும் சரி, சுற்றி வரும்போதும் சரி, சூரியனுக்கு அருகேயுமே உள்ள கிரகம் புதன் தான். அதுக்கு அடுத்தது சுக்கிரன். ஜாதகத்தில் பார்த்திங்கனாலே சூரியன், புதன், சுக்கிரன் இது மூணும் ஒன்றா சேர்ந்து தான் வரும். சில பேருக்கு மூணுமே ஒரே ராசியில் இருக்கும். அப்போது அதியோகம்னு சொல்லப்படுது. அந்த 3 கிரகம் சேர்ந்துருந்தால் அதியோகம்னு சொல்லப்படுது ஜாதகத்தில். அப்போது அந்த சூரியன் பக்கத்தில் புதன் இருக்கிறனால சிம்மராசிக்காரங்களும் புதன் ராசி கன்னிராசிக்காரங்களுமே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ராசியாக இருக்கணும். சிம்மராசியில் ஒருத்தர் இருக்கணும், கன்னிராசியில் ஒருத்தரும். இவங்க 2 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நல்லது நடக்கும், வெற்றி பெறுவோம். இந்த சூட்சுமத்தை இங்கே தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் இந்த கன்னிராசியில் அந்த உத்தியோகர்களுக்கு உத்தியோக எல்லாமே கிடைக்கும். இது இல்லாமல் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். ஐயோ வேண்டாண்டிங்கனாக்கா உங்களுக்கு ஊதிய மட்டும்தான் கிடைக்கும், உத்தியோக கிடைக்காது. ப்ரொமோஷன் கொடுப்பாங்க, ப்ரொமோஷன் கொடுத்து தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும். வேண்டான்னு அது வாய்ப்பை பயன்படுத்திங்க. அதுக்கப்புறம் திரும்பி நம்ம வந்துக்கலாம், நம்ம வேறு இடத்துக்கு மாற்றிக்கலாம், இல்லை திரும்பி வந்துக்கலாம், இது பண்ணிக்கலாம். எப்பயுமே அவங்க பெரியவங்க சொல்லும்போது, ஒரு அதிகாரிகள் சொல்லும்போது கேட்கணும். அப்போது கேட்டாக்கா பரவாயில்ல நம்ம சொல்கிற பேச்சு கேட்குறான், உடனே இவனுக்கு நம்ம பண்ணலாம். நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் உங்கள் நல்ல ஒரு காரணத்தை சொல்லி எனக்கு இந்த இடத்துல திருப்பி ஒரு இந்த இடம் வேணும், அப்போ கண்டிப்பாக அவங்க நம்ம சொன்னப்போ அவன் கேட்டான், அதனால் இப்போ அவனை சொல்லும்போது நம்ம கேட்பண்ணுவோம். ஆரம்பத்தில் நீங்கள் நான் போக மாட்டேன், எனக்கு அங்கே போன முடியாது இப்படிலாம் சொன்னீங்கனாக்கா இவன் எதுக்கும் ஒத்து வர மாட்டான் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதனால் இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கல் தான். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், அதன்படி நடந்துக்கணும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றம் போவீங்க. அதனால் அந்த கன்னிராசிக்காரங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். அது வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும். அது இல்லாமல் கலைஞர்கள் வந்து நல்லா நிறைய பயணங்கள் மூலிமா சாதிப்பாங்க. நிறைய இடத்துல போயிட்டு அவங்களுடைய புகழெலாம் பரவும். இது மாதிரி நடக்கும். வருமானங்களும் கூடும் அவங்களுக்கு. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கும் நல்ல பரவும். பாராட்டு கிடைக்கும். பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ ஒரு செயற்கரிய செயலை செய்வீங்க. அப்போ செய்யும்போது தானே பாராட்டு, ஒரு செயலை செஞ்சு முடிக்கும் போது தானே பாராட்டு கிடைக்கும். அதனால் அந்த பாராட்டு புகழ் எல்லாமே சேர்ந்து வரும் உங்களுக்கு. கன்னிராசிக்காரங்களுக்கு விரும்பியதை வாங்கி மகிழ்வீங்க. எல்லாருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். இந்த கன்னிராசிக்காரங்க 2024 பார்த்திங்கன்னா ஒரு படைசூழல் இருப்பாங்க. அது நண்பர்களாக இருக்கட்டும், உறவினராக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், உங்கள் கூட ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கூட்டம் இருக்குதுன்னா அப்போ என்ன அர்த்தம், உங்கள்கிட்ட பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, அந்தஸ்து இருக்குன்னு தான் அர்த்தம். அதெல்லாம் இருந்தாலே ஒரு கூட்டம் வந்து சேர்ந்துடும். சரியா? அதனால் இது மாதிரி வந்து அந்த கூட்டம் தானாக சேர்ந்த கூட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இது மாதிரிலாம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு, அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசியில் பிறந்த விவசாயிகள் கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். அவங்களுக்கு கவலைப்பட வேணாம். அவங்க வந்து திட்டமிட்டு செய்யணும், உழைக்கணும், சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. இது மாதிரிலாம் இருந்தால் பண்ணால் அவங்களுக்கு வாழ்க்கையில் வறுமைன்றதே எல்லாம் போயிடும். அவங்க பார்த்து 4 பேருக்கு உதவி பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து அந்த விவசாயிகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது இல்லாமல் இந்த கன்னிராசியில் பிறந்த மாணவிகள் நல்ல கருத்துருத்து படிப்பாங்க, கருத்தோடு படிப்பாங்க. பாயிண்ட்டாக இப்போ சொல்லுவீங்க. எப்பவுமே வந்து கன்னிராசிக்காரங்க பாயிண்ட்டாக சொல்லுவாங்க. அவங்க அட்வொகேட்டாக இருந்தால் இன்னும் சூப்பர், கரெக்டாக சொல்லுவாங்க, பாயிண்ட் எடுத்து அது மாதிரி எடுத்து கொடுப்பாங்க. அப்போ அதே மாதிரி மாணவிகளும்
அந்த பாயிண்ட்டாக அந்த படிப்பில் என்ன இருக்கோ அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதை படிச்சுக்கினே இருக்கும்போது இந்த இது வருதா, இதை நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணி வச்சுட்டா அதான் பாயிண்ட் எடுக்கிறதுன்னு அர்த்தம். குறிப்பிட்ட கருத்து எடுன்னு சொல்கிறது அர்த்தம். அது எப்பவுமே ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும்போது அந்த கருத்தை வச்சு நீங்கள் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி போகலாம், பெருசு பண்ணிட்டு போகலாம். இதுதான் உண்மையான விஷயம். இப்போ வந்து நிறைய ஒரு கட்டுரை எழுதுவாங்க. இப்போது உதாரணத்துக்கு காமராஜர் பற்றி ஒரு கட்டுரைன்னா, காமராஜர் பற்றி அவர் பிறந்தது வளர்ந்தது தெரிஞ்சு அவ்வளோதான் இருக்கும். இன்னும் அவரோட பழகினவங்க, அவர் பட்ட அனுபவங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அந்த கட்டுரை நீண்டுக்கிட்டே போகும், பெருசாகிடும். அதுதான் சொல்ல வருது. அப்போ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நிறைய எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக படிப்பீங்க. நீண்ட நெடிய கருத்துக்களை எழுதுவீங்க, அதில் மார்க் பெறுவீங்க, தேர்ச்சி பெறுவீங்க. இவன் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணுவீங்க. போட்டி பந்தயங்கள் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், இருந்தாலும் படிப்பில் நல்லா முன்னேற்றம் அடைவீங்க. நினைத்த இடத்துல மாற்றங்கள் ஆகிடும், நினைச்ச கல்லூரி கிடைக்கும், உயர்ந்த படிப்புக்கெல்லாம் போவீங்க. வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும் உங்களுக்கு, அங்கேயும் போய் படிக்கலாம். இது மாதிரிலாம் கன்னிராசிக்கார மாணவர்கள் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு, நீங்கள் பெருமாள் வழிபாடு கண்டிப்பாக வச்சுக்கணும். பெருமாள் வழிபாடு இறைசக்தின்னு பார்க்கும்போது பெருமாள் வழிபாடுன்ற போது விஸ்வரூப பெருமாள் எப்படி நீண்ட பொண்ணு ஜெயஜாண்டிகா நிற்பார் இல்லையா, இப்போ பெருமாள் திருப்பதியில் நிற்கிறாரு, அந்த நின்ற பெருமாள். அதே மாதிரி வரதராஜ பெருமாள், திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள், இது மாதிரி பெருமாள், பார்த்தசாரதி பெருமாள், இவங்களாம் நல்ல ஒரு கம்பீரமாக இருப்பாங்க. அந்த கம்பீர தோற்றத்தோடைய பெருமாளை நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது இல்லாமல் அது கூடயே 5 தலை, நல்லா கேட்டுங்க, 5 தலை நாகம் வைத்த நாகாத்தம்மன் அங்கே வணங்கிட்டு வரலாம். அது கிடைக்கலையா, கருமாரியம்மன் தலைக்கு மேலே 5 தலை நாகம் இருக்கும், கருமாரியம்மனை வணங்கிட்டு வரலாம். கருமாரியம்மனை வணங்கிட்டு வந்தாலே உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா கேது உங்கள் ராசியிலே இருக்கார். அதனால் அந்த வழிபாடு, நாக வழிபாடு நீங்கள் வச்சுக்கணும். இதெல்லாம் வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல விஷயம் தான் நடக்கும், கெட்ட விஷயங்கள்லாம் நடக்காது. நீங்கள் முன்னேற்றம் அடைவீங்க. எது நல்லது எது கெட்டது நீங்களே தெரிஞ்சு அறிஞ்சு நடந்துப்பீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு அட்வைஸரும் கிடைப்பாங்க, உங்கள் கூட இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல விஷயத்தில் எடுத்து கொடுப்பாங்க. நீங்களும் 4 பேருக்கு உதவி பண்ணுவீங்க. இது மாதிரிலாம் நான் சொல்லதை கடைப்பிடிச்சு வரணும். தான தர்மம்னு பார்க்கும்போது நீங்கள் நல்லா கேட்டுங்க, உங்களுக்கு ஆடை தானமும் சொல்லப்படுது. ஆடை தானம் நிறைய கொடுக்கணும். இல்லை அது ஆடை இல்லாதவங்களுக்கு இல்லைன்னா ஆடை தானம் கொடுக்கணும். அது இல்லாமல் சாப்பாடும் கொடுக்கணும். அவங்களுக்கு அறிவு சார்ந்தது. இப்போது சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா படிக்கிற குழந்தைங்களாக கூட பிச்சைத்துன்னு உங்களால் முடிஞ்சால் இல்லைப்பா இந்த மாதிரி படிக்க முடியாது, உங்கள் வசதி தான் சேர்க்கலாம். இந்த மாதிரி நான் சேர்த்து விட்றேன், அரசாங்க பள்ளியில் சேர்த்து விட்றேன், இல்லை எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும், அவர் மூலமாக கொண்டு நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். சொன்னால் அந்த குழந்தைங்களை அனுப்புவாங்க. அவங்க தவிச்சுட்டு இருக்காங்க, யார் உதவி பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அந்த உதவியை பண்ணிங்கன்னா படிப்பறிவற்ற குழந்தைங்களுக்கு, ஏழை குழந்தைங்களுக்கு அந்த படிப்பு வரத்துக்கு உண்டான வழிமுறைகள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த 2024 எல்லாமே பாதகம் போய் சாதகம் தான் உங்களுக்கு வரும். உங்களுக்கு 70% இந்த கன்னிராசிக்கு சொல்லியிருக்கேன். நல்ல பலன்கள் தான் கிடைக்க போகுதுன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எல்லா வகையிலுமே ஏற்றம் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசன மகாவாரைப்பை நான் வாங்கிக்கிறேன். ஓம் மகிஷத் வஜாகி வித்மகி சண்டகஸ்தாதிமிகி தன்னோ வாராகி பிரஜோதியாத், வாராகியர் பருகுணம் கிடைக்குன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். 11 நாளில் உங்களின் A to Z பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு. புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம், சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம், பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக செய்வினை, வியாபார முடக்கம், உடல்நலக் கோளாறு, நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் 100% தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினி குட்டியும் கிடைக்கும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்களை.